கர்த்தர் நல்லவர். கர்மேல் பர்வதத்தை குறித்து நம்ம குடும்பத்தை மையப்படுத்தி நம்ம தொடர்ந்து ஜெபித்துட்டு வரோம். இன்னைக்கு 97வது நாள். பலிபீடத்தை சரி பண்ண போகிறோம் தூங்குறதுக்கு முன்னாடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன பாஸ்டர்னா, தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை சரி பண்ண போகிறோம். அதை சரி பண்ணிட்டாலே போதுங்க, ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு சீக்கிரத்தில் பதிலை கொடுக்குறவராக இருப்பார். எப்படி சரி பண்ண போகிறீங்க? எலியாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் முதல்ல என்ன பண்ண, பலிபீடத்தை சரி பண்ணுறார். உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை சரி பண்ணுங்க. இன்றைக்கி நாளெலாம் என்ன பண்ணீங்க? பாவங்களை செய்திருக்கோமா? தேவையில்லாமல் ஏதாவது பேசியிருக்கிறோமா? அலட்சியப்படுத்தியிருக்கோமா? ஆண்டவரை பரிசுத்தாவின் வினோதமாக என்ன பண்ணியிருக்கோமா? அவருக்கும் நமக்குள்ள உறவு, அதை எல்லா விதத்துலையும் நீங்களும் நானும் சரி பண்ணிட்டு அப்புறம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். 2வது முக்கியமான காரியம் சொல்கிற பாருங்க, 12 கற்களை ஏன் அவர் வைக்கிறார்? 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக ஏன் அதை அவர் வைக்கிறார்? உங்கள் முழு வாழ்க்கை 10 கோத்திரம் வச்சுருக்கலாம், 5 கோத்திரம் இல்லை, முழுமையாக உங்கள் வாழ்க்கையினுடைய முழுமையை அர்ப்பணிக்கிற ஒரு அடையாளம். ஒவ்வொரு வாட்டி தூங்கும் போதும் அது இருக்கணுங்க நமக்குள்ள. அப்போ தான் நம்ம ஜபத்துக்கான பதிலை சீக்கிரம் பார்க்க முடியும். ஒரு அர்ப்பணிப்பு. இனி பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் முன்னாடி வச்சு இனி செய்ய மாட்டேன், என் முழு வாழ்க்கையும் உங்களுக்கு தான், என் ஆசை, என் கனவு இதெல்லாம் தூக்கி தூர போடுறேன், உங்கள் திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளத்தை அவர் செய்தார். இதை நீங்கள் கையாண்டு நீங்கள் தூங்குங்க. நாளையிலேருந்து ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ரொம்ப 3வது என்ன அப்படின்னா, பலிபீடத்தை சுற்றிலும் அவர் தண்ணீரை ஏன் ஊற்றினார்? ஏன்னா மனிதனால் முடியாதது. தண்ணியை ஒரு இடத்துல ஊற்றிட்ட பிறகும் ஃபயரை பற்ற வச்சா ஒன்றும் நடக்காது, எரிய வாய்ப்பே இல்லை. அப்போ கடவுள் தான் அந்த அக்கினியை வானத்திலிருந்து கொண்டு வர்றாரு. அதை கூட யாராவது ஏமாத்திடுவான்னு சொல்லி அவ்வளோ தண்ணியை ஊற்றுறாரு குடங்குடமாக. அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளணும், மனிதனால் முடியாதது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ அதை முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு ஆயத்தமாயிட்டு, ஏன் ஆண்டவரால் அதை முடியும். கணவருக்கு முன்னாடி சொல்லுங்கள், குழந்தைய குறித்து உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள், திருமணத்தை குறித்து. கர்த்தர் நல்ல மகளை, நல்ல மருமகனை, நல்ல மாப்பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார். தாமதம் எல்லாம் தகர்த்து போடுவார். மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். அந்த நம்பிக்கை வரும் அளவுக்கு உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. இதுதான் அந்த தண்ணியை ஊற்றின சம்பவம். அப்போ இந்த 3 காரியம், முதல்ல உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு ரெடி பண்ணிக்கணுங்க. 2வது அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் போய் காத்துருங்க. 3வது சாத்தியம் இல்லாத எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ண தயாராக இருங்க. முழு விசுவாசத்தை வெளியே கொண்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். அது சாதாரண பதிலாக இருக்காது, இதுவரையிலும் யாரும் பார்க்காத பதில் உங்களுக்கு மட்டும் வெளிப்படும். அப்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. தொடர்ந்து ஜெபிங்க. 10 ஜெப குறிப்புகள் லிங்க் கீழே கொடுக்குற இன்னைக்கானது ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.